புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம். இப்போ ஃபேக்ட் என்னன்னா, இந்த 100 days ஆஃப் டெய்லி 50 kilometers ரைட் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ராகவன் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நான் வந்து 100 days ஆஃப் 50 kilometers ரைடுக்குள்ளே தான் இருக்கேன். ஆனால் நான் வேறு மாதிரி ஒரு ஸ்கெட்சில் போய்கிட்டு இருக்கேன். இடையில தான் ஒரு நாள் வந்து போக முடியாமல் போயிடுது. ஸோ அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, மிஸ் ஆகிற டேஸ் எல்லாம் நான் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி. இப்போ இன்றைக்கி நான் மிஸ் பண்ணிடுறேன்னா அடுத்த நாள் நான் 100 அந்த மாதிரி இப்போ போயிட்டுருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணேன், கோட்டை அழிச்சிட்டு முதல்லேருந்து ஓட்டிகிட்டு இருந்தேன். அது வந்து அஃபீஷியலாக ஒரு சில ஒர்க்ஸ்லாம் வரும்போது வேலைக்காகாதுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ நான் வந்து ஓவராலாக இப்போ 10 நாளில் 500 kilometer ஓட்டிருக்கணும் கரெக்டாக. டெய்லி 50னா அதை வந்து நம்ம 5 நாளில் கூட ஓட்டலாம் கேப் விட்டு. ஸோ மொத்தம் அந்த மாதிரி கேட்டகரிக்குள்ளே போகிறேன். டெய்லி 100 ஓட்டிட்டு பாடையில் தான் படுக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து விருப்பம் தெரிவிக்கல இப்போதைக்கு. அப்படிதான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பட் நல்ல ஒரு இனிஷியேட்டிவாக இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு எப்படி இருக்குது, ராகவனுக்கு என்ன ஃபீல் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் தான். ஏன்னா நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி 26ஆம் தேதி அன்றைக்கி ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் அந்த மாதிரி நாங்கள் டேஸ்க்கு அது பப்ளிஷ் ஆகிருக்கோம். கண்டினியூஸாக நாங்கள் 26 ரைடு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இப்போது அந்த கணக்குப்படி பார்த்தா இப்போ நாங்கள் 50 நாளைக்கு மேலே கடந்துட்டோம் அப்படிங்கிறது. 53ஆவது நாள் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணலான்னு தான். ஸோ இது வரைக்கும் எப்படி ப்ரோ இருக்குது இந்த 53 days? 50 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் இருந்துச்சு, சரி இன்னையோட முடிச்சிக்கலாம் அப்படி தான் இருக்குது. இன்னையோட நம்ம வந்துட்டு இந்த சேலஞ்சை முடிச்சிட்டு திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிச்சிக்கலாம். இல்லை அப்படியே விட்டுடலான்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சைக்கிள் வந்துட்டு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா ஒரு பிரச்சனை ஃபிக்ஸ் பண்ணோம்னா திரும்ப அடுத்த பிரச்சனை சைக்கிளில் வந்துதா. அதனால வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஜாயின்ட் பெயின்ஸ் நிறையா வருது, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்துட்டு இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனேன். ரிட்டன் அப்படியே அதிலே செட் ஆகிட்டதுனால அப்படியே வந்துட்டு கொஞ்சம் வேகமாக அழுத்திட்டு வந்துட்டேன். சரி, ஓகே. ஆக்சுவலாக வந்து இதுக்கப்புறம் இந்த 100 days முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வேறு ஒரு பிளான் நான் ஆல்ரெடி ஸ்கெட்ச் போட்டு வச்சிட்டேன். ஸோ ராகவன்கிட்டே நான் அதை கன்வே பண்ணலான்னு நினச்சேன். என்ன மாதிரினா, நாங்கள் வீக்லி நம்ம வந்து 250 kilometer ஓட்டணும் வீக்லி 7 நாள். சரியா? 7 நாளில் 250 அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், சண்டே நாங்கள் எப்பயுமே 100 அடிப்போம் முன்னே. ஸோ இனிமேல் சண்டே 100 அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ என்ன அர்த்தம், சண்டே 100 போகிறோம்னா அப்போ மீதி 150 kilometer தான் பாக்கி. அந்த 150 kilometer 6 நாள் அடிக்கணும். சரியா? இதை தவிர நம்ம டெய்லி வந்து ஒரு 8K steps, 10K கூட இல்லை, 8K steps நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு காலத்துல ஒரு நாளைக்கு அது நம்ம அப்படி பண்ணோம். அப்ப நாங்க என்னன்னா 2 பேரும் சேர்ந்து இங்க இருந்து டீ குடிக்கிறதுக்காக கிண்டி போவோம். வந்தாப்புல நம்ம வினோத் சும்மா வாங்கன்னு கூட்டு போயிட்டான். இது கூட்டு போயிட்டு ஆலந்தூர் பைண்டாப்ல இவங்க வரக்கூடாது. இல்ல, வினோத் வந்து எப்படின்னா, சரி இவங்க கோளாறு அப்படின்னா வினோத்துக்கு தெரியும், சிரிப்பான். ஆனா கூட அண்ணங்கெல்லாம் வருவாங்க எங்களுக்கு சீனியர். இங்கேயா போறாங்க 2 பேரும், ஏன்னா அவங்க எல்லாம் சைக்கிளிங்ல வந்துட்டு இருந்தாங்க. நான் ஒரு தடவை என்னாச்சு, ராகவன் வந்து எப்பயுமே நாங்கள் ரொம்ப தூரம் நடப்போம் அந்த டைமில். சரி ஓகே, நான் வந்து அப்படியே நான் வீட்டிலேருந்து நடந்து நான் ஆலந்தூர் வரேன் ராகவன் சொல்லிட்டாப்ல. சரி ஓகே, நானும் ஒன்று என்ன பண்ணேன், இங்கேருந்து நானும் சரி நடந்து போவேன். நான் மீனாபாக்கம் வந்து நடந்து போயிட்டுருக்கேன். இனி ஒன்றா சைக்கிளில் வராங்க வந்துட்டு, ஏய் எங்கடா போயிட்டுருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இந்த ராகவன் அங்கே வந்துட்டு இருக்காரு, நானும் அப்படிங்கிறது எங்கே அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு, நான் இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கேன். டேய் யாரா நீங்களா? டே சரி வேணாம் ஒன்று. பின்னாடி பார்த்தா இனிவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வரிசையா. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு கேங்குன்னு வச்சுக்கோங்களேன். டேய் வேணாண்டா இவங்க எல்லாம் பேசாதீங்கடா, ரொம்ப கெட்ட பயிலாக இருக்காங்க, நம்ம வீட்டுக்கு போகலான்டா, நம்ம சைக்கிளில் போயிட்டாங்கல்லாம். ஸோ அதான் சம்டைம்ஸ் ப்ரோஸ் இந்த அளவுக்கு இருக்கும். பட் இதில் மெயினான விஷயம் என்னென்னா, ராகவன் சொன்ன மாதிரி நம்ம பாடி டயர்ட் ஆகும். சரியா? இப்போ ஜாயின்ஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிறதான் செய்யும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம்னா ஸ்ட்ரெச்சஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக ஸ்ட்ரெச் பண்ணணும். சொல்ல போனால் சைக்கிள் ஓட்டிட்டு வீட்டுக்கு போயினதுமே ஃப்ளாட்டாக தரையில் அப்படியே படுத்து ஒரு 5 நிமிஷம் இருந்தால் கூட நல்லாயிருக்கும். நல்ல கால் கையெல்லாம் நீட் அப்படி நல்லா ஃப்ளாட்டாக படுத்திங்கன்னா கூட. என்ன ஆயிடுதுன்னா, காலைல இந்த 3:50 அலாரத்துக்கு எந்திரிச்சிடறோம், அதை எந்திரிக்க முடிய மாட்டேது. ஆனால் எந்திரிச்சிட்டோம்னு வச்சுங்க முடிஞ்சு. அவர் 4:30 மணிக்கு சைக்கிள், 7 மணிக்கு வீட்டுக்கு முடிஞ்சு. பரவாயில்ல. நான் வந்து இப்போ ராவனாவது 3:50 அலாரம் வச்சு 4:30 மணிக்கு சைக்கிள் எடுக்கிறாரு. நான் 4:30 தான் எழுந்திருக்கிற மாதிரி அலாரம் வைப்பேன். சில சமயங்களில் ராவன் சொல்கிற மாதிரி டயர்டாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அதுக்கும் நான் ஐடியா சொன்னேன்ல, ஹெட்செட் எடுத்து காதில் மாட்டிட்டு ஏதாவது நல்ல சாங் ஒன்று போட்டுருவேன். அவ்வளோதான். இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் நான் வந்து அந்த சாங் என்ன சாங் வச்சிருக்கேன்னா, நம்ம SRKக்கும் தெரியும், பேசக்கூடாது அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான்டா, வாடா சைக்கிள் எடுப்போம்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆமாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். டயர்டாகவும் இருக்குங்க, அப்பப்போ டயர்டாக ஃபீல் ஆகும். டெய்லி டயர்டாக இருக்கும்னு சொல்ல மாட்டேன், என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக டயர்ட் ஆகும். அதுக்கு ரீசன் என்னென்னா, அன்றைக்கி மேபி எக்ஸ்ட்ராவாக எதிர்காற்று அதிகமாக இருந்திருக்கும் ஒன்று, ரெண்டாவது நம்ம சைக்கிள் டயரில் காற்று கம்மியாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் ப்ளே ஆகும். எப்படின்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நல்லா பனியாக இருக்கும்,
இன்னொரு நாள் பார்த்தா அதே நம்ம எதிர்பார்த்து போவோம், பட் அன்னைக்கு பனி இருக்காது, கொஞ்சம் வெயில் காட்டமா இருக்கும். உங்களுக்கு இப்போ வெயில் அதிகமாகிட்டதுனால அந்த காலைல எந்திரிக்கிறது இந்த டயர்ட்னஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஃபர்ஸ்ட் பனி இருந்தது, பனி இல்லை குறைஞ்சிருக்கு. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு ஃபேக்டராக தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இங்கேருந்து போச்சு மவுண்டன் வழியாக போயிட்டு ரிட்டர்ன் கோட்டூர் வழியாக வரேன். ஏன்னா ரோடுக்கோசரம் இப்போ இதில் தேனாம்பேட்டையில் ஃப்ளைஓவர் கட்டுறாங்களா, இப்போ சுற்றி வந்துட்டு இருக்கு அந்த லைப்ரரி வழியா. ரோடு நல்லா இருக்குது, ஆனால் என்ன சுற்றி வரலாம் கொஞ்சம் வந்துட்டு 2 மணி நேரத்தில் சிக்னலு, மற்றபடி பக்காவாக இருக்கும். 3 டேஸாக வந்துட்டு இருக்கா. அப்போ நீங்க இங்கிருந்து கோட்டூர் பாலம் வழியா போய் அப்புறம் நம்ம கிண்டி, அதாவது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வழியா வந்து வருவீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியா வந்து ரிட்டர்ன் வருவேன் அப்படியே இது. ஓகே, அப்போ நீங்க இந்த தேவர் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுறீங்க, ரிட்டர்ன் வரிசை அவாய்ட் பண்ணிடுறது. ஆனா ஒரே கிலோமீட்டர் வருதோ? ஆமா, ஒரே கிலோமீட்டர் கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் கூடவே வருதா? சரி, ஓகே, அப்ப நானும் அந்த ரூட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். அங்கன்னா அங்கே எம்எல்ஏஸ்லாம் இருக்குன்னா ரோடு பக்காவா இருக்கும், பிரச்சனை இருக்காது. ஆனா என்ன உங்களுக்கு வந்துட்டு சுத்துற மாதிரி இருக்கும், பட் ஓகே பரவாயில்ல. வேற ஒரு இடத்துல நம்ம தனியா சுத்துறதுக்கு இது ஓகே தானே. சைக்கிள் தான் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுதாண்ணா. அது நீங்கள் கரெக்டான சைக்கிள் நான் நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இன்கேஸ் அடுத்த 26ல் 150 அடிக்கும் போது இந்த சைக்கிளே வச்சுன்னா இன்னொன்று சைக்கிளும் வச்சுக்கணும்னு ஒரு பிளானில் இருக்கு. பேக்கப் கண்டிப்பாக இருக்கணும். மெயின்டைன் பண்ண முடியாது தான், பட் வழி தெரியல, எனக்கு பயந்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இந்த எம்டிபி ஏதாவது ஒன்று நம்ம ஒன்று வாங்கி வச்சுக்கணும். ஆமாம், கிராஸில் இப்போ எப்படி போச்சுன்னா என்ன ஆனாலும் சரி, சாட்டர்டே டியூஸ்டே வந்துட்டு சைக்கிள் ஒன்றும் ஆகக்கூடாது, சண்டே ஒன்றும் ஆகக்கூடாது. நடுவில் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா டியூஸ்டேவும் நமக்கு தெரிஞ்ச கடை லீவு, சண்டேயும் லீவு. அந்த அது இடப்பட்ட காலத்தில் என்ன ஆனாலும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அது 2 நாள் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது. எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது பாருங்க. ஸோ சைக்கிளிங் அப்போ வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ளே வரும், நம்மளே எதிர்பாராத விஷயங்கள்லாம் கூட நம்ம உள்ளே பார்க்குற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ப்ரோட்டீன் இன்டேக் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் பற்றில. இப்போ கூட அமேசான் தான் கால் பண்ணாதான் மாஸ் கெய்னர் 1800 rupeesக்கு 3 kgயில் கிடைக்கிது, சும்மா இப்போதைக்கு பேசிக்காக வாங்குவான்ட்டு. அதுவுமே நல்ல ரோல் ப்ளே பண்ணுது. அதை தவிர்த்து omega-3 அந்த ரீவைட்டல் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது என்னுடைய இதில். இந்த ரீவைட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி இருக்காப்புல, அவர் வேறு என்ன சஜஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா, சும்மா இப்போதைக்கு எடுத்துக்கோங்க, பட் அது வந்து காலி ஆயிடுச்சுன்னா வேணான்னு சொல்லிட்டாரு. அந்த இது வந்துட்டு omega-3 டெய்லி எடுக்கலாம். ஜாயின்ஸ் பெயினை எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக அது வந்துட்டு குறைக்குது, எனக்கு தெரியுது. ஒரு தெரியல, ஏன்னா 50 நாளாக எடுத்துகிட்டு இருக்கேன், சூப்பராக இருக்காண்ணா. இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு சொல்கிறேன், என்னென்னா இந்த ப்ரோட்டீன். நாங்கள் வந்து மாஸ் கெய்னர் எடுக்கிறோம். இன்னும் நிறைய பேருக்கு சிரிப்பு வந்திருக்கோம், ஐயோ வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு மாஸ் கெய்னர் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கேலரி அதிகமாக பேர்ன் பண்ணுற மாதிரியும் தெரியுது. சரி, கேலரி டெபிசிட்டாக நம்ம கட் பண்ணி போகலாம் அப்படின்னு பார்த்தா அவ்வளோ அக்ரெசிவாக போகணுமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது, மற்றபடி வரதும் இல்லை, முடிய மாட்டேதான். அதனால வந்து நாங்கள் அந்தளவுக்கு அக்ரெசிவாக போவேன்னா, நமக்கு கார்பு கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு தேவை, ஏன்னா நம்ம அந்த மாதிரியான டாஸ்க்கை தான் த்ரோ பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய டாஸ்க் எல்லாமே வந்து எந்த கேட்டகரிக்குள்ளே வருதுன்னா, அதான் நம்ம சொல்லுவோமே ஹெச்ஐடி கூட இல்லை ப்ரோ, பொதுவாகவே கார்டியோன்னு வாங்க எல்லாரும். கார்டியோவில் மேக்ஸிமம் அன்னைக்கு கூட ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, 200 சும்மா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன்ல, அப்போ கூட ப்ரோ இதில் மசில் மாஸும் ரெடியூஸ் ஆகும்ல ப்ரோ. ஆமாம், உண்மைதான், மசில் மாஸ் ரெடியூஸ் ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் அது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அடிஷனலாக அட்லீஸ்ட் பாடி வெயிட் ஒர்க் அவுட் ஏதாவது பண்ணணும். பண்ணால் நம்ம வந்து கொஞ்சம் மசில் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ரெண்டாவது என்னன்னா, அந்த மசிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்டேக்கும் ஏதாவது வச்சுக்கணும். ப்ளஸ் ஆல்ரெடி நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள இருக்கும்போது எங்களுக்கு பேய் பசி வரும், நல்லா சாப்பிட தோணும். அதுக்காக நம்ம வாங்கிட்டு வந்துருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எதாவது நம்ம வந்து சாப்பிடணும். இந்த கடலை முட்டை வந்து நிஜமாவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல் வரும். அன்னைக்கெல்லாம் அந்த 100 செகண்ட் டைம் 100ல அடுத்த நாளே அன்னைக்கெல்லாம் நான் வந்து திரும்ப ரிட்டர்ன் வரும்போது ஒரு இடத்துல கடலை முட்டை நார்மல் நம்ம ஃபர்ஸ்ட் போகும்போது பேக்கில் போட்டு போயிடுவோம். ஆமாம், ஒரு 3 பாக்கெட் 4 பாக்கெட் வாங்கி 40 ரூபா பாக்கெட்டு 30 ரூபா பாக்கெட் இருக்கும், அது மாதிரி ஏதாவது பேக்கில் போட்டு. அப்புறம் தண்ணி கூட நான் என்ன பண்ணுவேன்னா, அப்போல்லாம் 2 லிட்டர் பேக் எடுத்துன்னு போவேன். அது திரும்பி அந்த பழக்கத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். பயந்துட்டாங்கல்ல, என்ன நீங்க சைக்கிள் இன்னும் பேக் பின்னாடி தண்ணி எடுத்துட்டு போவாங்க 300 கிலோமீட்டர் இருக்குன்னு பயந்துட்டாங்க. இவங்க ரொம்ப டேஞ்சர், எங்களுக்கு காலி ஆகிடுங்க, தண்ணி காலி ஆகிடும். பட் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, பொதுவாகவே நாங்கள் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம், சைக்கிளிங் அப்படின்னு வரும்போது அது ஸ்போர்ட் அப்படிலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சும்மா ஃபிட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த பேஸ் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. டெய்லி டார்கெட்டை அச்சீவ் பண்ணால் போதும்னு நினைப்போம். பட் நீங்கள் வந்து அது ஒரு ஸ்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும்னா, ரொம்ப காஸ்ட்லி ஸ்போர்ட்டாக மாறுது. ஏன்னா இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவ் சைக்கிளு ப்ளஸ் ஷூட்டு, இப்போ ஷூஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணுறாங்க. பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பேக்கை மாட்டிட்டு போகும்போது எல்லாருக்கும் எப்படி இருந்ததுன்னா, யாரும் அவனுங்க பிஆர்எம் 300 இப்படி வந்திருக்கானுங்க அப்படின்னு பார்த்தாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பேக்கெல்லாம் வச்சுக்கிட்டே 300 கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்தது, யார் இவங்க சரியான கோமாளியாக இருக்காங்க அப்படி தான் பார்த்தாங்க. பட் நான் திரும்பியும் இதுக்கு நான் ஆக்சுவலாக திரும்பியும் ஒரு பேக் வந்து ரெடி பண்ணணும்னு பார்க்குறேன். அந்த பழைய பேக் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, ஒரு புது பேக் ரெடி பண்ணிட்டேன்னா மறுபடியும் நான் 2 லிட்டர் தண்ணி போயிடுவேன். ஒரு மீடியம் லெவல் சைக்கிளே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் டெய்லி ரைட் பண்ணிங்கன்னா எந்த சைக்கிளில் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். நிஜமாக தான். முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம ஊர் ரோடுக்கு அதுக்கும் எம்டிபி கொஞ்சம் ப்ரிஃபரபிளி குட்டாக ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா அவ்வளோ இது என்னத்த சொல்ல, இந்த நத்திங்க போட்டு கிளிகளையும் கிழிச்சதுக்கு காரணமும் அதுதான்.
தெருவா சைக்கிளில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நாங்களும் ஐஃபோனில் வீடியோ எடுக்கிறோம், எங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்குது, அவங்களுக்கு லண்டன் ரோட்டில் ஸ்டேபிளாக இல்லை. அதுதான் எங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்தது. எங்கள் ஊர் ரோட்லேயே நாங்கள் ஸ்டேபிளாக தாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதுவும் ஐஃபோனில் தான். உங்கள் ஊரில் வந்து ரோடு நீங்கள் காட்டுற ரோடை பார்த்தா நல்லாவே இருக்குது, அதில் நீங்கள் வந்து ஸ்டேபிளாக எடுக்க முடியல, அதுக்கு தான் திட்டிருப்போம். இதே வந்து இந்த மாதிரியான அனுபவங்கள் இல்லைன்னு வைங்களேன், நாங்களும் என்ன பண்ணியிருப்போம்னா நத்திங் வீடியோ பார்த்துட்டு ஓ இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துருப்போம். நாங்களும் ரெகுலராக இந்த மாதிரிலாம் போயிட்டு கடந்த 5-6 வருஷமாக அப்படி சுற்றிட்டு இருக்கும்போதே நாங்கள் லைவாக வீடியோலாம் எடுத்து பழகிட்டனால யாருக்கு அதில் சுற்றுறீங்க வீடு அப்படின்னு தான் நாங்கள் அதனால தான் அப்படி கேட்டோம். வாட் இஸ் திஸ் தான் யாரை வாட்டுக்கிட்டுன்றா எங்கள் அம்மா அப்பா வயிறானதான். அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ரைட்டுங்க. ஸோ நீங்களும் நேரம் சைக்கிளிங் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, இன்கேஸ் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ தூரம் டெய்லி நீங்கள் சைக்கிள் ஓட்டுறீங்க? அண்ட் டெய்லி வந்து எனக்கு தெரிஞ்சு 30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நீங்கள் ஓட்டினீங்கனாலே அதே சூப்பரான ஒரு கார்டியோ ஒர்க் அவுட்டாக இருக்கும். ஸோ நீங்களே யாராவது ஏதாவது இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம குரூப் இருக்குது, ஃபிட்னஸ் குரூப் இருக்குது, அதில் வந்து கதெல்லாம் பேசக்கூடாதானா? அந்த குரூப் லிங்க் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா டெடிகேட்டடாக இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அப்டேட் பண்ணுவோம் இல்லையா, அப்டேட் வீடியோ அப்போ நான் அந்த குரூப்போட லிங்க் தரேன். பட் அந்த லிங்க்ல அந்த குரூப்பில் யாருமே கதெல்லாம் பேச மாட்டாங்க. டெய்லி என்ன டாஸ்க் பண்ணுறாங்களோ அதை மட்டும் அப்டேட் பண்ணுவாங்க. அமைதியாக இருக்கும். வாக்கிங் போயிருந்தாங்கன்னா 5 கிலோமீட்டர் வாக்கிங் பண்ணு போடுவாங்க. நம்ம வாட்சன் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணனா அதை போடுவான். ஏன்னா நாளைக்கு அவனுக்கு 21 கிலோமீட்டர்ஸ் மேரத்தான் இருக்கு. சரியா? இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எல்லாரும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வேற கதையே பேச மாட்டாங்க. என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க. ஆனால் சாப்பாடு ரிலேட்டடாக டவுட் கேட்கறதுக்காக இருக்கட்டும், ஒர்க் அவுட் ரிலேட்டடாக டவுட் கேட்கறதுக்காக இருக்கட்டும், டாபிக்ஸ் இருக்கு. அந்த டாப்பிக்கில் போய் டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எதாவது கேட்டு பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நாங்கள் முன்னெல்லாம் எந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணோன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டேன், லஞ்ச் என்ன சாப்பிட்டோன்ற அளவுக்கு நாங்கள்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். சரி, ரொம்ப பிஸி ஸ்கெடியூல் அதெல்லாம் பண்ண முடியலன்றதை தெரிஞ்சுக்கிட்டனால பண்ணுறது இல்லை. பண்ணலாம். ஓகேங்க. ஸோ அதான் உங்ககிட்ட அது வந்து ஒரு அப்டேட் மாதிரி கன்வே பண்ணணும்னு நினச்சோம். 5வது ரைட்டில் சந்திப்போம். எனக்கு தெரிஞ்ச என்னன்னா 100th ரைட் இருக்குல்ல ப்ரோ, 100th வந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் 200 அடிக்கணும் கண்டிப்பாக. சரியா? ரைட்டு. ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் எப்படியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். 75th ரைடு வந்து 150 பிளான் பண்ணியிருக்கோம். அது ராகவனுக்கு எந்த நாள் கம்ஃபர்டபுளோ அன்றைக்கி நாங்கள் 150 அடிச்சுட்டு அப்லோட் பண்ணுறோம். சரியா? ரைட்டு. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கோம் சிவபரணி. பார்க்கலாம். நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.